ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி மீல் மேக்கர் பொடிக்கறி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மீல் மேக்கர் ஒரு டம்ளர் நிறைய எடுத்திருக்கேன். இது பொடியாக இருக்கிற மீல் மேக்கர் எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர். இப்போ இதையோ இதில் போட்டுக்கலாம். பொடி அரைக்க தேவையான பொருட்கள்: 6 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி. தனித்தனியாக எடுத்துக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. இதைய எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கடாய் வச்சு இதை வறுத்துக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் பச்சரிசி, இதையும் நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் இதிலே போட்டு இதையில் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா புளி நல்லா காஞ்சு இருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. இதோடையும் சேர்த்து அரைக்கணும். நம்ம வறுக்காமல் இந்த புளி நம்ம சேர்த்துனோம்னா ஈரப்பசை வந்துடும். அதனால் ஈரப்பசை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கடாயில் போட்டு வறுக்கும்போது சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை நல்லா ஊறி நல்லா பெருசாக வந்துடும். அதுக்கப்புறமா இதையே தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். நான் முதலையே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் பச்சரிசி, அதுக்கப்புறமா சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி, 6 காஞ்ச மிளகா, வரமிளகா ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக நான் வறுத்து வச்சுருக்கேன். இது சூடு ஆறணும். இது நல்லா சூடு ஆறிடுச்சு. முதல்ல நான் வறுத்து வச்சுருந்தேன். நீங்களும் முதல்ல இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி எல்லா காயும் வச்சு நம்ம இந்த பொடிக்கறி செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான என்ன காயோ அந்த காயை யூஸ் பண்ணி இது மாதிரி பொடியை அரைச்சி வச்சுட்டு நீங்கள் இதை போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரையாக பண்ணலாம். கிரேவியாக வேணுன்னா கூட கிரேவியாக பண்ணிக்கலாம். இப்போ முதல்லையே நான் வறுத்து வச்சனால ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு இதையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில் இதை ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், மீல் மேக்கரும் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதையும் பொடியாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மீல் மேக்கர் பொடிக்கறி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சிச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானது எதுவோ சீரகம், சோம்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மீல் மேக்கர் போட்டுக்கலாம். இந்த இப்படி எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெங்காயம் தக்காளி கூட போட்டு செய்யலாம். நான் வெங்காயம் தக்காளி போடலை, கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். இப்போது மீல் மேக்கரில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகணும். கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியில் தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீதியை நம்ம மற்ற பொரியெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு பொடி போட்டுருவோம். கொஞ்சமாக இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீல் மேக்கர் பொடிக்கறி ரெடி. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையே வச்சு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் நீங்கள் செய்யலாம். டேஸ்டியான மீல் மேக்கர் பொடிக்கறி ரெடி. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை வச்சு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.